Wait a minute. Taking on my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, in the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோபா ஆல்சோ எஸ்பிசி படம் ஆல்சோ மிஸ்டர் ஃபார் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஜோக்கர் ஃபாலியட் படம் பார்த்துட்டேன், ஜோக்கர் 2 பேசிக்கலி சரிங்களா. ஸோ அதை பார்த்துட்டேன், அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். கதைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம லைவ் ஷோவில் வந்து டம்மால் ஒருத்தர் போட்டு தருவார்ல, அது அவ்வளோ பப்ளிக்காக பண்ணணும். இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது நிறைய கொலைகள் இவர் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு பேசிக்கலாக அவரை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கு ஒரு கோர்ட் ஹியரிங் வருது. அது எங்கே போய் முடியுது அப்படின்னா கதைக்கெல்லாம் சரியாக தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு த ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லலாம், பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ். அந்த வேர்டை வந்துட்டு எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லிடுறேன். படம் டெக்னிக்கலி செமஸ்ட்ராங்க. வழக்கம் போல் வாக்கின் ஃபீனிக்ஸ் அவர்கள் நடிப்பில் பிரித்து தள்ளியிருக்காரு. லேடி காகா அவர்களும் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபி டாப் நாச் ஆஸ் யூஷுவல், வேறு லெவல் சினிமாட்டோகிராஃபி. எஸ்பெஷலி சில டைட் ஷாட்ஸ் ஆகட்டும், சில அப்படியே இந்த டச் ஆங்கிள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சினிமாட்டோகிராஃபி பிரித்து தள்ளியிருக்காங்க. சூப்பர் சரிங்களா. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நல்லாவே இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சொல்லலாம். இதில் வந்துட்டு ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திடுறேன். மியூசிக் வேறு, இந்த படத்தில் மியூசிக்கல் எலிமெண்ட்ஸ் வேறு சரியா. ஸோ அது என்ன நான் சொல்ல வரேன், மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக டெக்னிக்கலி பிரில்லியன்ட் படம். அது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அது இருக்குது சரிங்களா. பட் கம்மிங் டு த சொதப்பல் ஃபேக்டர்ஸ் சரிங்களா. மியூசிக்கல் எலிமெண்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக்கல் எலிமெண்ட் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இந்த அனிமேஷன் படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த பொண்ணோ பையனோ திடீர்னு ஏதோ ஒரு ஃபீல் பண்ணும்போது வந்து ஒரு பாட்டு மாதிரி பாட ஆரம்பிப்பாங்க இல்லையா. அப்படி பாட்டு பாடி அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை அடுத்து அதை எதை நோக்கி போகிறாங்க. இப்போ இந்த ஃப்ரோசனில் லெட் இட் கோ அந்த மாதிரிலாம் வரும் தெரியுமா. அந்த மாதிரி பல பாடல்கள் இந்த மோனால வருது, அந்த மாதிரி பாடல்கள் மாதிரி ஒரு மியூசிக்கல் எலிமெண்ட் இந்த படத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு பாட்டு செம்ம காண்டு. படத்தை சுவாரஸ்யமாகவே விடாமல் 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வந்து அப்படியே இவர் பாடவும் அவங்க பாடவும் இவங்க பாடவும் அவங்க பாடவும் சொல்லி லேடிக்காக வந்ததுனாலே ஒன்றும் தெரியல, பாட்டா பாடி கொலையா கொண்டிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு இடத்துல கூட அந்த சுவாரஸ்யம் ஃபீல் பண்ணவே முடியல. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, ஃபீல் பண்ண முடிஞ்சு அப்பா அது எங்கோ பயங்கரமாக டேக் ஆஃப் ஆக போகுதுரா அப்படின்னு நினைக்கும் டக்குனு அங்கே ஒரு பாட்டு. அதான் வந்துட்டு இந்த அனிமேஷன் படங்களில் கூட ஒரு 3-4 பாட்டுக்கு தான் வரும். இதில் ஒரு 12-15 பாட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் டெல்லிங் லிட்டரலி, நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. ஒரு 5 நிமிஷம் to 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டு வருது. ஒரு 5 நிமிஷம் 10 ஒரு பாட்டு வருது. அது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் தேவ் ஜஸ்ட் ஓவர் டன் இட், விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பாயில்ட் த மூவி ஆன் அ ஹோல் டிஃப்ரெண்ட் லெவல். அதான் சொல்கிறேன், எனக்கு ஆக்டிங் வைஸ்லாம் பிரில்லியண்டாக இருந்துச்சு. இது பயங்கரமாக பில்டப் ஆகி ஒரு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஏன் இந்த எலிமெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. கொண்டு வந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாலும் அப்படியே அதை தெகட்ட வாயில் போட்டு திணிக்கிற மாதிரி இருக்கு. லைக் இன்னும் டேக் த மியூசிக், டேக் த கன்சியூம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திணிச்சு தள்ளியிருக்காங்க. விச் கைண்ட் ஆஃப் டோட்டலி எப்படி சொல்கிறேன்னா ஒரு மாதிரி பிஸ் ஆஃப் பண்ணிடுச்சு வியூவர்ஸ்ன்னு சொல்லி. ஆனால் நான்லாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இவரோட ஆக்டிங்லாம் வேற லெவல் மனுஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ செகண்ட் பார்ட் வருது, அதுவும் வந்து ஃபாலியேட்டுங்கும் போது இன்னொருத்தருக்கு இதே மாதிரி ஒரு மென்டல் டிசார்டர் மாதிரி இருந்து 2 பேர் டீம் அப் சேர்ந்தால் வேற லெவல் கியாஸ் கிரியேட் ஆகும். அதை அது க்ளோரிஃபை பண்ணுற விஷயம் இல்லைனாலும் வந்துட்டு ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். பட் ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர டிசப்பாயிண்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ரொம்ப டிசப்பாயின்ட் ஒரு மாதிரி என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 இடத்துல அப்படியே ஒரு டேக் ஆஃப் ஆச்சு, செம்மையாக ஆக போகுது போகிறதுன்னு பார்த்தா டப்பு நாங்கள் ஒரு பாட்டை போட்டு புஷ். அண்ட் எண்டிங்கும் ஒரு மாதிரி சுத்தமாக எதிரே பார்க்காத எண்டிங். எனக்கு தெரில, இது வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து சொதப்பிட்டாங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா சில இது வந்து நான் பொதுவாக வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பூசி மொழிக்கு தான் சொல்லுவேன். ஆனால் வந்துட்டு எனக்கு இது ரைட் ராயிலும் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் கிடைக்கும்போது வந்து மண்டை காஞ்சதோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஜோக்கருங்கிற கேரக்டர் இது தேவையே இல்லை. ஆக்சுவலாக பேசாமல் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோடய விட்டுருக்கலாம். எதுக்கு இது எடுத்தாங்கன்னே தெரில. அண்டு அந்த மியூசிக்கல் எலிமெண்ட் கொண்டு வரலாம், நீ எவன் ஐடியா கொடுத்தானோட பொழுது தள்ளணும். கொண்டு வந்த ஐடியா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் ஆனால் இவ்வளோ பண்ண சொல்லி ஏன் லவ் பண்ணால் அது எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியலைங்க. ஓவராலாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. அண்ட் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க.
ஜோக்கர் ஒன்லாம் பார்த்துவிட வெறியாக இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் லோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு பார்த்தே ஆனுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா லோ எக்ஸ்பெக்டேஷனோடய பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக மனசு உடையுங்கிறதுல வந்துட்டு எனக்கு டவுட் இல்லை. பட் உங்களுக்கு அதையும் தாண்டி பிடிச்சி போச்சுன்னா சூப்பர், அது ஓகே, அது ஒருத்தங்களோட எலிமெண்ட்ஸு. பட் திஸ் மியூசிக்கல் எலிமெண்ட்ஸ் ஸ்பாயில்ட் த ஹோல் திங் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் தட்ஸ் வெரி மச் இட். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி வெரி ஓகே இஷ் வாட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் ஜோக்கர் ஃபாலியட். உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி குடிச்சிக்கலாம் தெரிஞ்சு மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.